பக்கில் ஓடை என்பது ஒரு பிரதான கால்வாயாகும். வருகின்ற பருவமழை காலத்தில் அந்த பக்கில் ஓடை மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான அமைப்பாக இருக்க வேண்டும் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகும். ஏனென்றால் தூத்துக்குடியிலே கடந்த 2016, 2023 ஆண்டுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் மக்கள் மிக பெரிய அளவில் பாதிப்படைந்தனர். அதை மறக்க இயலாத ஒரு சூழ்நிலையில் மழை வரக்கூடிய காலங்களில் இப்பொழுது பக்கில் ஓடை பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பக்கில் ஓடை என்பது சுமார் 7.5 கிலோமீட்டர் நீளமுடையதாகும். அது எப்சிஐயிலே தொடங்கி திரேஸ்புரம் கடற்கரை வரை அந்த பக்கில் ஓடை செல்கிறது. அது நகரத்திலே வரக்கூடிய மழை நீரினாலோ இல்லை தண்ணீரினாலோ அது ஒரு மக்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாம பாதுகாப்பாக இருந்து வந்தது. ஆனால் சமீப காலங்களில் அந்த பக்கில் ஓடை முழுவதுமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இன்று ஒரு குறுகலான தொட்டி போன்று காணப்படுகிறது. தற்போது மீண்டும் இந்த துக்ளக் ஆட்சி போன்று அந்த திட்டத்தை ரிவைஸ் பண்ணி 6 மீட்டர் ஏற்கனவே இருந்த பிரிட்டிஷ் பிரிவிலே 32 மீட்டர் அகலமுடையதாகும். அதன் பின்பு நம்மளுடைய அரசு ஆவணங்களின்படி, மாநகராட்சியினுடைய ஆவணங்களின்படி அது 28 மீட்டராக உள்ளது. தற்போது அந்த தொட்டி போன்ற ஒரு அமைப்பானது 6 மீட்டர் அகலம். அதில் வரக்கூடிய கொள்ளளவை தாங்கக்கூடிய சக்தி அதற்கு இல்லை. எனவே அதை மறுபரிசீலனை செய்து மீண்டும் டெண்டர் விட்டு அந்த டெண்டர் தற்போது 6 மீட்டர் அகலம் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளது. எனவே இந்த டெண்டர் யாருக்கு விடப்பட்டது, இது எவ்வளவு தூரம், எத்தனை கோடி, அதே மாதிரி அந்த டெண்டர் எடுத்த நிறுவனம் என்ன என்பதை குறித்து எந்த விதமான ஒரு அறிவிப்புகளையும் நகரில் எந்த இடத்திலும் இல்லை. இது குறித்தெல்லாம் மாநகராட்சி தற்போது மக்கள் தங்களுடைய வரக்கூடிய மழை காலங்களில் ஒரு பயத்திலே இருக்கின்ற பொழுது மாநகராட்சியினுடைய ஆணையரும் மேயரும் இந்த திட்டங்களை மக்களிடம் இருவரும் இணைந்து செயல்படுத்தாமல் 2 மாதத்திலே முடித்து விடுவேன் என்று ஆணையரும் இதை நாங்கள் மில்லர்புரம் வரிதான் கொண்டு செல்ல இயலும் என்று மேயர் அவர்களும் குறிப்பிட்டு வருகிறார்கள். எனவே ஒரு தெளிவான சிந்தனையோடு மக்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு ஆட்சி அமைப்பை, நிர்வாகத்தை இருவருமே கூட்டாக தர வேண்டும். ஏனென்றால் மக்களுக்கு வெறும் அறிக்கை மட்டும் தேவையில்லை, அதனுடைய பாதிப்புகள் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல செயல் திட்டத்தை தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஏன்னா தூத்துக்குடி மாநகராட்சியை பொறுத்தளவு மிக வளர்ந்து வரக்கூடிய தமிழ்நாட்டில் உள்ள மிகச்சில நகரங்களில் தூத்துக்குடியும் ஒன்றாகும். எனவே எதிர்காலம் நலன் கொண்டு தூத்துக்குடியினுடைய உள்கட்டமைப்பை மாநகராட்சி நிர்வாகம் அதை தெளிவாக செய்து கொடுக்க வேண்டும் மக்களுக்கு. ஏனென்றால் இந்த வெள்ளத்தினால் மக்கள் அதிக அளவு பாதிக்கப்படுகிறார்கள் ஒவ்வொரு வருஷமும். அந்த அளவு குறைக்கப்பட்டது. இதை நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை 2 நிர்வாகம் சேர்ந்து உருவாக்கி கொண்டு வருகிறது. மாநகராட்சி இங்க இருந்து அந்த பணியை முடிக்க வேண்டும் என்றால் 380 மின்கம்பங்கள் இடையிலே உள்ளது. அதெல்லாம் இன்னும் அகற்றப்படாமல் மின்வாரியம் அதை அகற்றவில்லை. அதே போன்று 16 டிரான்ஸ்பார்மர்ஸ் இருக்கிறது. இதையெல்லாம் கவனத்திலே கொள்ளாமல் மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அவர்கள் அரசு துரிதமாக செயல்படுவது போன்ற ஒரு தோட்டத்தை ஏற்படுத்த முற்படுகிறார். அதே மாதிரி மாநகராட்சி மேயர் தனியாக பார்வை செய்ய அந்த வேலை நடைபெறுகின்றதை தனியாக பார்வையிடுகிறார். அமைச்சரும் ஆணையாளர் அரசு அதிகாரிகள் அவர்கள் ஒரு பக்கத்திலே பார்வையிட. இது 2 நிர்வாகமாக செயல்படுவதை மக்கள் ரொம்ப வருத்தத்துடன் அதை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது. இது துக்ளக் ஆட்சி போன்று இல்லாமல் ஒரு சிறந்த நிர்வாகத்தை, மக்களுக்கு பாதுகாப்பை, உயிர் பயத்தை போக்கணும், உடைமைகள் சேதப்படுத்தாத அளவுக்கு மக்கள் நிர்வாகத்திலே மாநகராட்சி இணைந்து செயல்பட வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். பி. ராஜசேகர் சுப்பையா, வழக்கறிஞர், தூத்துக்குடி.